கல்லீரல் அப்படின்றத லிவர்னு சொல்லுவோம் இல்லையா, அது மனுஷனுக்கு இருக்கக்கூடிய உறுப்புகளில் மிக மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்று. எப்படி ஒரு மனுஷனுக்கு மூளை முக்கியமோ இருதயம் முக்கியமோ அதே மாதிரி தான் கல்லீரலும் கிட்னிஸ் இதெல்லாமே முக்கியமான உறுப்புகள் தான். அதில் இந்த கல்லீரல்ன்றது மனுஷனுக்கு இருக்கக்கூடிய சாலிட் ஆர்கன்ஸ் திட உறுப்புகள்லேயே மிகப்பெரிய உறுப்பு அதுதான். அது மட்டும் இல்லாமல் இது பார்க்கக்கூடிய வேலைகள் ரொம்ப அதிகம். நூற்றுக்கணக்கான ரொம்ப சிக்கலான காம்ப்ளெக்ஸான வேலைகளை நம்ம உடம்புல அது பார்க்குது. உதாரணமாக சொல்லணும்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் உள்ள சத்துக்களை கார்போஹைட்ரேட், ஃபேட், புரோட்டீன் இப்படி தனித்தனியாக பிரித்து அதை நம்ம உடம்புக்கு எனர்ஜியாக மாற்றி அனுப்புகிற மிக முக்கியமான வேலை இதுதான் பார்க்குது. அதே மாதிரி நம்ம உடலில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ், மினரல்ஸ் இந்த மாதிரி முக்கியமான சில சத்துக்களை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அதுதான். மூன்றாவது, நம்ம உடம்புடைய இம்யூனிட்டி, அதாவது நோய் எதிர்ப்பு சக்திக்கும் இது ஒரு முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. அப்புறம் நம்மளுடைய ரத்தம் உறையிறதுக்கான கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நார்மலாக நமக்கு ஒரு அடி ஏதாவது பட்டுச்சுன்னா ரத்தம் வெளியே வரும், கொஞ்ச நேரத்துலேயே உறைஞ்சிரும். இது நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு ப்ரொடெக்டிவ் ஃபங்க்ஷன். இதுக்கான வேலைகளை பார்க்குறதும் இந்த கல்லீரல் தான். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய வேலைகள் பார்க்குது. இந்த கல்லீரலை பத்திரமா பார்த்துக்க வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பு அவரவருக்கே உண்டு.